ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கூட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கும் மரியாதைக்குரிய பாபநாசம் ஒன்றிய செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் என் சிவக்குமார் அவர்களே, முன்னிலை வைக்கும் தனவந்தராஜன் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய ஏஎம் மோகன் வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் கலிய கோவிந்தராஜன், இரா கமலக்கண்ணன், வரவேற்புரை நிகழ்த்திய பாபநாசம் ஒன்றிய செயலாளர் பி பன்னீர்செல்வம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கரவொலி கதிரவன் அவர்களே, கோதை கேசவன் அவர்களே, பங்குனீத்திரன் அவர்களே, வாக்கோ கணேசன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் கே வாசன் அவர்களே, இக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கே குருசாமி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய இளைஞர் படை தளபதி மரியாதைக்குரிய பூத்தா இளங்கோவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் எளிய உரையினை ஆரம்பம் பாபநாச ஒன்றிய பாட்டாளிகளை சார்பாக தூங்கிட்ட இவ்வளவு நேரம் கழிச்சு வர. இந்த ஊரிலே போலீஸ் அராஜகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை, சுமார் 21 பிரச்சனைகளை உங்கள் முன் வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெறுவதை பற்றி காலை 11 மணிக்குத்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் குருசாமி அவர்கள் எனக்கு தகவல் தெரிவித்தார். உடனே நான் சொன்னேன், இந்த மாவட்டத்தில் போலீஸை கண்டித்து நடக்கின்ற கூட்டம், நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதன் அடிப்படையில் இன்று எந்தவித விளம்பரம், அவர்களெல்லாம் மக்களுக்கு சேவையாற்ற வந்த ஊழியர்கள் என்பதையே மறந்துவிட்டு காவல்துறை அதிகாரி என்றுதான் போடுகிறார்கள். ஆனால் சட்டப்படி ஊழியன் என்றுதான் போட வேண்டும். கவர்மெண்ட் சர்வன்ட் என்றுதான் ஆங்கிலத்திலே அவர்களுக்கு. அரசு ஊழியர்கள். ஊழியர்கள் என்றால் யாருக்கு ஊழியர்கள்? ஆகிய உங்களின் ஊழியர்கள். அதை மனதில் வைத்து செயலாற்றாமல் அதிகாரி என்பவன் அரபு நாட்டில் உள்ள அரசர்களுக்கு, அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு அரசராட்சி நடைபெறுகிற இடங்களில் அதிகாரி என்ற பதத்தை உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன அந்த அதிகாரி என்கின்ற பதத்தை மீண்டும் இவர்கள் அதிகாரி என்றே போடுகிறார்கள். அதனால் அவனெல்லாம் அதிகாரம் செலுத்திக் கொண்டு மக்களுக்கு உதவிகரமாக சட்டம் ஒழுங்கை பேணி காப்பாற்ற வேண்டிய ஒரு டிசிப்ளினரி போர்ஸ் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டதென்றால், நரசிம்மன் என்ற போலீஸ் கமிஷன் சொன்னபடி லீகலி எய்டட் கிரிமினல் போர்ஸ், சட்டத்தின் பாதுகாப்பில் இருக்கின்ற கிரிமினல் குற்றவாளிகளாகவே இந்த காவல்துறையினர் மாறி பொதுமக்களை தாக்குவது, பொய்யான வழக்குகளை போடுவது. சுமார் 13,000 சில்லறை வழக்குகள் 307கள் தமிழகம் எங்கும் காவல்துறையினரால் பதிவு செய்யப்படுகின்றன ஓராண்டுக்கு. இவற்றில் 4 வழக்குகள் கூட உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவதில்லை. 10 ஆண்டுக்கு ஒரு ஆள் கூட தூக்கு தண்டனை பெறுவதும் இல்லை. 13,000 307கள் இவர்கள் போடுகிறார்கள் என்பதை மனித உரிமை கழகத்திடம் சமீபத்தில் தான் கொடுத்தோம்.